இப்போ டிவிகேல இருந்து வைஷ்ணவி அப்படிங்கிற இந்த பெண் வந்து டிஎம்கேல ஜாயின் ஆயிருக்காங்க. இதே பெண்மணி அவர்கள் அங்கெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு பேசிட்டு 15 நாள்ல அப்படியே எடுத்து சுட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? திமுக அழிப்பதற்கு ஒரு பிம்பம், திமுக அழித்தியாக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திமுக மாதிரி ஒரு பாதுகாப்பான கட்சியே இல்லை. இதெல்லாம் பெண்களுக்கு ஆதரவான கட்சி. இந்த கட்சியில போய் அந்த வைஷ்ணவி சேர்ந்து வெக்கமா இல்லை. வைஷ்ணவி கலைஞர் என்ன பண்ணாரு? தன் மகனை துணை முதலமைச்சராக கொண்டு வந்தார். இவர் என்ன பண்ணாரு? என் மகனை நான் அரசியலே கொண்டு வர மாட்டேன். ஏன்னா குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். என்னமோ நான் கட்டமைச்சிட்டேன், நான் பிம்பத்தை உருவாக்கிட்டேன், நான் பெரிய இதை உருவாக்கி இந்த நாட்டையே காப்பாத்திட்டேன். என்ன கிளிக் பண்ணி என்ன கிழிச்சிருக்கீங்க வரைக்கும்? 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபா கொடுத்தானே ஓட்டு வாங்கினேன். ஓரமா உட்காரு, பொன்முடி பேசலையா? கமலஹாசனாச்சும் விடுங்க, அவர் ஏதோ கட்சியவே படமான வச்சிட்டாரு எடுத்துட்டு வந்து. இல்ல, கட்சியை திமுக ஆயிடுச்சு. ஒரு எம்பி சீட்டுக்காக தன்னை அடமான வைத்தவர் கமல் அவர்கள். 2014 அப்புறம் எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க? இல்ல, சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் உடலையாக விடுவிக்கப்படுகிறார்கள். நீங்க இருக்கும்போது சுட்டு கொல்லுவான். கேட்க நாதி இல்லை தம்பிகளுக்கு. இப்போ டிவிகேல இருந்து வைஷ்ணவி அப்படிங்கிற இந்த பெண் வந்து டிஎம்கேல ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்க ஜாயின் ஆனதே வந்து டிஎம்கேல பெருசா பேசப்படுது, டிவிகேல இருந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெருசா பேசப்படுறதுக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன உறுப்பினர் வந்தாலே அது டிஎம்கேக்கு பெரிய விஷயமா இருக்கா? டிவிகேவும் பிஜேபில இருந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு சின்னதா ஒரு குரல் கொடுத்தாலும், சின்னதா அங்க போனா கூட அப்படியே அதை தூக்கி வைத்து கொண்டாடுற இடத்துல வந்து இந்த கட்சிகளா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, திமுக வந்து இன்னைக்கு தோல்வியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இந்த கட்சிகள்லாம் வெற்றியின் படியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. வைஷ்ணவி அவர்கள் வந்து இந்த கட்சியில பெரிய பங்குல ஆற்றல. அவங்க வந்து பெருசா வந்து ஆக்டிவிட்டில அதெல்லாம் வந்து பெருசா இல்லை. அது அந்த கட்சியை சேர்ந்தவர்களே அண்ணன் லயலோமணி அவர்களே நிறைய பேட்டிகள்லாம் சொல்லியிருக்காரு, கேட்டிருப்பீங்க. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்ஸ்டால பெரிய ரீல்ஸ், இப்ப நம்ம பிரபலமா இருப்போம், நீங்களே இப்ப ரீல்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா பிரபலமாகும். அது மாதிரி சொல்றேன், ஒரு பிரபலமா இருந்தவங்கள ஒரு கட்சிக்கு வர்றாங்க. இதே பெண்மணி அவர்கள் இங்க யார் அந்த சாருன்னு சொல்லி பேசுற விவாதத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. பப்ளிக்கா சொல்லுவாங்க, திமுக ஒன்னு லட்சணம் பெண்களுக்கு இவ்வளவு கேவலத்தை கொடுக்கின்ற ஒரு கட்சி, அங்கெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு பேசிட்டு 15 நாள்ல அப்படியே எடுத்து சுட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? இவங்க பெரிய பெரிய பிம்பத்தை கொண்டு செந்தில் பாலாஜி, ஊழல் மன்னன் செந்தில் பாலாஜி முன்னில அவரை பெரிய தளபதியா அவங்க ஏத்துட்டு இந்த அம்மா போயிருக்காங்க. அது காரணம்னா, நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க வந்து மேயர் பதவி தர்றோம், உண்மை உங்களுக்கு மேயர் ஆக்குறோம், இளம் மேயர் ஆக்கி நாங்க பார்ப்போம். இவங்களே ஜெயிக்கிறதுக்கு முடியல. இந்த செந்தில் பாலாஜி ஜெயிப்பாரா ஜெயிக்கலன்னு தெரியல. இந்த 2026க்குள்ள வந்து உள்ள இருப்பாரா வெளியில இருப்பாரான்னு அவருக்கே தெரியாது. சிறைக்கு இல்லை. இங்க இருக்க 30 அமைச்சருக்கு மேல ஜெயில உட்காந்து ரிசல்ட் சிறையில் உட்காந்து பார்க்க போற அமைச்சர்கள் இங்க இருக்காரு. இந்த முதலமைச்சரே இருப்பாரா முதல்ல தெரியல, வெளியில இருப்பாரா? இவங்க கூட்டு போய் உடனே இந்த பத்மபிரியான்னு ஒண்ணு அவங்க அப்பதான் கமலஹாசன் கட்சியிலிருந்து, கமலஹாசனாச்சும் விடுங்க, அவர் ஏதோ கட்சியவே படமான வச்சிட்டாரு எடுத்துட்டு வந்து. இல்ல, கட்சியை திமுக ஆயிடுச்சு. ஒரு எம்பி சீட்டுக்காக தன்னை அடமான வைத்தவர் கமல் அவர்கள். தாவேகா 3 மாசம் 4 மாசத்துல ஆகுது கட்சி கொடி அறிவிச்சு. இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் அவர்கள் கொடி பார்க்க முடியுது. இல்ல, இந்த மாநிலம் முழுக்க எல்லா மாவட்டத்திலும் அவருடைய கொடியை வந்து நம்ம பார்க்க முடியுது. நிறைய இடத்துல கார்ல எல்லாம் பார்க்க முடியுது. எங்கேயாச்சும் மக்கள் நீதி மையம் கொடி, நம்ம கமல் கட்சின்னு தான் சொல்றதை தவிர மக்கள் நீதி மையம் வரல. இப்ப நம்ம விஜய் கட்சின்னு சொல்றதை தாண்டி தாவேக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு டிஃபரன்சியேஷன் புரியுதுங்களா? இதுதான் வந்து ஒரு பிம்பம். ஒரு அரசியல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாருமே வர முடியாது. ஆனா அதில் ஒரு பங்காக விஜய் எடுத்துக்கிட்டு வந்திருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இந்த கடைசி நேரத்துல இந்த 500 1000 வாங்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டா அடுத்த 5 வருஷமும் உங்களுக்கு சாவடிக்க தான் போவாங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு 500 ரூபா கொடுத்தானே ஓட்டு வாங்கினேன், ஓரமா உட்காரு, பொன்முடி பேசலையா? 1000 ரூபா தர்றேன், இலவசம் வாங்கித்தானே நிக்கிற அப்படின்னு பேசணும். பொன்முடி தான் இங்கே அமைச்சராக தொடர்ந்தார். அது அவ்வளவு பெரிய பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி பண்ணி, அஇஅதிமுக அவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டங்கள் பண்ணி இன்னைக்கு அவர் எடுத்திருக்கோம். 4 முறை பெண்களாக இழிவா பேசின பிறகு எடுத்திருக்கோம். இதெல்லாம் பெண்களுக்கு ஆதரவான கட்சி. இந்த கட்சியில போய் அந்த வைஷ்ணவி சேர்ந்துருக்கீங்க. வெக்கமா இல்ல வைஷ்ணவிக்கு? இன்னொரு திமுக, இது இன்னொரு பிஜேபியா? எது? தாவேகா
சேரும்போது தெரியலையா? என் தலைவன், என் அண்ணன் திமுக அழிப்பதற்கு ஒரு பிம்பம், திமுகவை அழித்தியாக கொண்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு வந்து திமுக மாதிரி ஒரு பாதுகாப்பான கட்சியே இல்லை அப்படின்னு பேசுவதற்கு வெக்கமா இல்லை. என்னென்ன படுத்த போறேன், இந்த பத்மபிரியா கூட்டு போறேன், ஒண்ணு பேர் ஓரம் உட்கார வச்சேன். அதே மாதிரி வயசு கூட்டு போற அன்னைக்கு வரைக்கும் தான் மீடியா. அடுத்த நாள் போய் இப்ப ஸ்டாலின் போய் பாரு, துரத்தி விட்டுருவாங்க. வீட்டு வாசல் யாரு மணி வெளில போக மாட்டேறாங்க. செந்தில் பாலாஜி வர வணக்கம் வச்சுட்டு போயிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புள்ள கட்சி தான் இங்க எங்க பாரதிய ஜனதா கட்சி. நீங்க எப்ப வேணாலும் எங்க அண்ணன் அண்ணாமலையை பார்க்கலாம். எங்க அண்ணன் நயினா நாகேந்திரன் தலைவராக இருக்கக்கூடிய பெரிய பிம்பத்தை கொண்ட ஒரு தலைவரை இப்ப உருவாக்கி இருக்காங்க. அந்த தலைவரை நீ எப்ப வேணா சந்திக்கலாம். போன் பண்ணி நேற்று என் நண்பர் கேட்கிறாரு, காலையில சந்திக்கணும், சாயங்காலம் வாங்கன்னு சொல்லி உடனே சொல்றாரு டைம். இரவுல 8 மணிக்கு அவர் சந்திச்சுட்டு தான் நயினா அண்ணன் கிளம்புறாரு, அவரும் போறாரு. சாதாரண ஒரு உறுப்பினரை சந்திக்கிறதுக்கு எப்ப வேணாலும் நேரம் குறித்து டைம் பார்க்காம போகக்கூடியவர். 6 மணிக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் யாரையும் சந்திக்க மாட்டாரு. 6 மணிக்கு அப்புறம் தான் துணை முதலமைச்சர் எந்திரிப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவரா 2 தூணா இருக்குது. 6 மணிக்கு அவங்க ஆட்சியில இருக்காங்க இல்லையா, எப்படி உறுப்பினர்கள்லாம் அவ்வளவு சுலபமா சந்திக்க முடியும்? ஆட்சியில இருக்கு, சந்திக்க ஆட்சியில இல்ல, அவங்க ஃப்ரீயா இருக்காங்க, அதனால சந்திக்கலாம். பட் திமுக அப்படிங்கிறது ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி. ஒரு முதலமைச்சர் சாதாரண தொண்டனை அவ்வளவு ஈஸியா சந்திச்சிட முடியும்? தொண்டர் இல்லாம முதலமைச்சர் ஆக முடியாது. ஏன் பவுன் கல்யாணம் எடுத்துக்கோங்க, சாதாரண போய் சந்திக்க முடியலையா? மிகப்பெரிய கட்டமைப்பு. இவங்க மயம் நடிச்ச 2 டம்மி படம் நடிச்சிருப்பாரு. யாரு? இந்த நெஞ்சுக்கு நிதி அது இதுன்னு நடிச்சுட்டு நீனே ஒரு ஹீரோவா சுத்திட்டு இருக்க. நீ எதுக்காக ஹீரோ வந்து எல்லாருக்குமே தெரியும். நீனே இந்த பேசும்போது பவுன் கல்யாணம்லாம் இன்னைக்கு வந்து சாதாரணமா சந்திக்க முடியும் மக்கள். இங்க வந்து அவ்வளவு எளிமையா பேசிட்டு போறாரு. மக்களோட மக்களாக இருக்கின்றார். ஒரு தலைவன் என்னன்னா மக்களை சந்திக்கணும். நீங்க சந்திக்கலே சொல்ல 6 மணிக்கு மேலதான் எந்திரிப்பாரு. நீங்க 6 மணிக்கு மேல எந்திரிச்சு 11 மணிக்கு பாட்டிக்கு போறவரை துணை முதலமைச்சர் ஆக்குனா நிலைமை இதுதான் நடக்கும். 6 மாசத்துக்கு முன்னாடி சாதாரண ஒரு பொறுப்பில் இருந்தவர் டெல்லியின் முதலமைச்சர் ஆகிறார். உங்களுக்கு முடியுமா? சாத்தியமா முடியுமா? நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆட்சிக்கு வந்தா பேசிட்டு இருக்க நான் முதலமைச்சர் ஆகலாம். நான் தலைவராக ஏற்றிருக்கிற எங்க அண்ணன் எஸ்ஜி சூர்யா அவர்கள் முதலமைச்சராக ஆகலாம். அவர் தலைவராக ஏற்றிருக்கிற எல்லாருக்கும் தலைவராக இருக்கிற நயினா நாகேந்திரன் யார் வேணாலும் இங்க வந்து முதலமைச்சர் ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி இது வந்து இங்க நிரந்தரம். எந்த அமைச்சர் வேணாலும் யார் வேணா ஆகிக்கலாம். ஆனா முதலமைச்சர் ஒருவர் தான், ஸ்டாலினும் அவர்கள் குடும்பம் தான். அது யாராவது இருக்கட்டும். நாளைக்கு நீங்க வந்து அவங்க பையனுக்கு ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் அவங்க பேரனுக்கு ஓட்டு போடுங்க. பேரன் துணை முதலமைச்சர் வர்றாரா இல்லையான்னு பாருங்க. மைய முதலமைச்சர் இருந்தா அவருடைய பையன் வந்து துணை முதலமைச்சர். நடக்குமா இல்லையா? கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாரு? தன் மகனை துணை முதலமைச்சராக கொண்டு வந்தார். இவர் என்ன பண்ணாரு? என் மகனை நான் அரசியலே கொண்டு வர மாட்டேன்னாரு. ஏன்னா குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். எதுக்கு எடுத்தாலும் ஃப்ராடு. ஈழத்தமிழர்கள் செத்து குவித்து கொண்டிருக்கும் போது கூட ஒரு கட்டில் எடுத்துட்டு போய் மெரினா பீச்ல உட்காந்து போட்ட நாடகம். தன் மகனுக்காக டெல்லிக்கு போக முடிந்த இந்த கலைஞர் தமிழ் ஈழத்திற்காக போகாத ஒரு மனிதன் தான். இதை தமிழ் மக்கள் புரிந்து வாக்கு செலுத்தணும். புரியுதுங்களா? இது சாதாரண வாக்குகளாக மாறக்கூடாது. பெரிய பிம்பத்தை 1,76,000 பேர்களை தொப்புள் கூடிய அடித்து அழிக்கும் போது பார்த்து ரசித்த கூட்டம் காங்கிரஸ் கட்சியும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும். அதே நேரத்தில் தன் மகள் ஊழல் செய்திருக்கான். 1,76,000 கோடி ஊழல். இங்க 1,76,000 பேர் இழப்புக்கு போகாத கலைஞர் 1,76,000 கோடி தன் மகள் ஊழல் செய்ததற்காக சிறையில் வைக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு நடக்க முடியாத காலகட்டத்திலையும் டெல்லிக்கு சேர தள்ளிட்டு போய் தன் மகளுக்காக போராடி வாதாடி தன் மகளை மீட்டு கொண்டு மீண்டும் மத்திய அமைச்சராக்கினார். வெக்கமான இந்த குடும்பத்திற்கு. இந்த குடும்பத்தை நம்பி நீங்க 500 ரூபா 1000 வாங்கிட்டு வாக்கு செலுத்துறீங்களே, உங்களை சொல்லணும். அத்தனை பேரை அன்னைக்கு ஒரு குரல் கொடுத்திருந்தா காங்கிரஸ் அன்னைக்கு அந்த போரை நிப்பாட்டி இருக்க முடியும். ஏங்க இன்னைக்கு பாகிஸ்தான் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அதை அழகா நிப்பாட்டாங்க. எப்படி? ஆளுமை உள்ள தலைவன் அங்கே இருக்கின்றான் பிரதமராக, அதனால நிப்பாட்ட முடிச்சு. அன்னைக்கு நீங்க குரல் கொடுக்க முடிச்சா? குரல் கொடுக்க முடியல. ஏன் முடியல? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என் மகளுக்கு, என்னுடைய பையனுக்கு, என்னுடைய மாப்பிள்ளைகளுக்கு அங்க மீஸ் இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருந்தவர் தான். அந்த 1,76,000 கோடிகளுடைய அந்த மக்களுடைய இழப்பின் வழிதான் 26 தேர்தல் களம். நிச்சயமா பாருங்க, அவருடைய சாபம் ஒருபோது. இப்ப எவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க, பிரச்சனை இப்ப இருக்கா? ஏன் இல்ல? 2014 அப்புறம் எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க? இல்ல, சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் உடலையாக விடுவிக்கப்படுகிறார்கள். நீங்க இருக்கும்போது சுட்டு கொள்ளுவான். கேட்க நாதி இல்லை தமிழனுக்கு. இன்னைக்கு தமிழனை மேல் கை வைத்தால் தமிழிலேயே பதில் சொல்லி அவர்களுக்கு நீதியை வாங்கி கொடுப்பவர் இந்த பாரத பிரதமர். இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா நாட்டிலும் நடிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க. எல்லா நாட்டிலும் எதுக்குங்க பேசணும்? அவர் இந்தி மொழியை கொண்டவர். அவர் போய் ஏங்க திருக்குறளை பத்தி அமெரிக்கால பேசணும்?
உலக வரலாற்றிலே ஒரு நாட்டின் அதிபர் இன்னொரு நாட்டின் தலைவர் காலில் விழுந்த வரலாறே இல்லை. ஏன் விழுந்திருக்காரு? அப்போ நல்ல தலைவன் இந்த நாட்டை ஆள்றான், அதனால விழுந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை போற்றுகின்ற இந்த தமிழகம் ஏன் கலைஞரை போட்டல? கலைஞர் யாரா நல்லபடியா சொல்லுவீங்களா? எம்ஜிஆரை யாரா தவிர சொல்ல முடியுமா? இன்னைக்கும் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மறைந்தும் வாழ்கின்றார். நீங்கள் வாழ்ந்தும் மறைந்தவர் இந்த கலைஞர். இனி மறைய போறது இந்த குடும்பம். இதுதான். சோ இந்த 2026 ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்றீங்க. குறிப்பா தாவேகாக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதனால இந்த தாவேகா குறித்த கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் இந்த தாவேகால இணைய போறாரு அப்படின்ற டாக் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த 2020 எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கிறதுனால அவரு டிவிகேல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முக்கியமா நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ள வருவாங்க, அவங்க எம்எல்ஏ சீட்டுக்காக நிப்பாங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்லுதே. இந்த மாதிரி தாவேகா ஒரு ஸ்டெப் எடுக்குமா? நீ உடனே டிவிகேவோட ஒரு ஸ்பையா, இப்ப பிஜேபியில இருக்க ஒரு ஸ்பையாவே உருவாக்கி கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டீங்க. இல்ல, நீங்க வெளியில அப்படிதான் சொல்லுவாங்க. பதில்கள் வர்றது எல்லாமே டிவிகேவோட சேர்ந்து நாங்க அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. என்ன காரணம்னா, டிவிகே அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியும், எந்த வழியில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியும், அவர்களுடைய மன வழிகளை பத்தி தெரியும். எல்லாருடைய ஒரே இலக்கு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகன்ற ஒரு அரசு, ஒரு கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கண்டிப்பாக இப்ப திமுக கூட்டணியே நிறைய வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் நீங்க சாதாரணமா இடம் போட்டு கடந்து போக முடியாது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் நிச்சயம் விசிகாவை உடைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்சிகள்லாம் வெளியில வரும்போதுதான் டிவிகேடைய பலம் உயரும். ஒண்ணு டிவிகே அவர்கள் என்டிஏ கூட்டணியில் வர வேண்டும், இல்லைன்னா தனித்து நிற்க வேண்டும். ஒருபோதும் திமுகவுக்கு போகாது. இந்த பெண் நிறுவனம் தான் ஸ்ட்ராட்டஜி திமுகவுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இப்படி பண்ணுங்க, இது பண்ணுங்க, இந்த 8 மண்டலம் ஆட்கள் எல்லாம் போட்டு பண்ண. நீங்க வார்டுக்கு பொறுப்பாளர்கள் முதலமைச்சர் நியமிச்சாலும் சொல்லுவாங்கல்ல, தலைகீழ நின்று குட்டிக்காரன் அடிச்சு தண்ணி குடிச்சாலும் ஜெயிக்க போறது இல்லை. என்னுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு களத்தில் நின்னா அந்த களம் பயங்கரமா இருக்கும். திமுக என்கின்ற ஒரு அதிகாரமே அழிச்சிடலாம். ஏன்னா அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. இப்போ நம்ம வீட்டுல ஒரு பூச்சி தொல்லை இருக்கு, கொசு தொல்லை இருக்குன்னா அதை அழிக்க வேண்டிய பொறுப்பு அந்த வீட்டில் இருப்பவருடைய கடமை, நம்மளுடையது. அதனால இந்த நாட்டில் இருக்கின்ற பெரிய தொல்லை திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞர் குடும்பமும் தான். இதை அகற்றி அரசியல் தூக்கி அடிச்சோம்னு வச்சுங்க. 50 ஆண்டு முன்னாடி அரசியல் இப்போ ஒரு ஒரு வசனம் படிக்கும் போது கூட பண்ண, தண்டவாளத்தில் தலையை வைத்து படுக்கும்போது அங்கே ரயில் வைத்திருந்தால் இன்னைக்கு 1,76,000 கோடி மேல் ஊழல்களும் நடந்திருக்காது, ஈழத்தின் மக்களும் செத்திருக்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த இடத்துல தலையை வச்சு படுக்கும்போது ட்ரெயின் வந்திருந்தா இன்னைக்கு கலைஞர் செத்து போயிருப்பாரு. அதனால நிச்சயமாக அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட்டுக்கு காசு இல்லாம வரும்போது அந்த டிடிஆர் ஒழுங்கா செக் பண்ணியிருந்தா கலைஞர்னு ஒரு அயோக்கியர்கள் இந்த குடும்பம் இந்த நாட்டை ஆண்டிருக்க முடியாது. என்னன்னா அவர்களுடைய கட்டமைப்பு என்னன்னா, தனக்கு 1 ரூபா கூட இந்த ஊருக்கு காசு கொடுத்து வக்கத்து போய் நின்ன கலைஞர் குடும்பம் 10,000 கோடி பணங்களை எங்க சம்பாரிச்சு. நீங்க புரட்சி தலைவி அம்மாவை இத்தனை கேள்வி கேட்கிறீங்களே, அவர்கள் நடித்தார்கள், உழைத்தார்கள், இவரும் நிறைய செய்தார்கள். அந்த அம்மா நடிக்க வர முன்னாடியே அவங்க அம்மா நடிகை, துணை நடிகையாக இருந்தவர், காசு இருந்துச்சு. கலைஞர் வர்றதுக்கு முன்னாடி யாரு பண்ணது? கலைஞர் அப்பா பெரிய நாடக நடிகரா, பெரிய நாடக கம்பெனிக்கு ஓனரா, சென்னைக்கு வர காசு இல்லாம திருட்டு ட்ரெயின் வந்த குடும்பம். நீ இவ்வளவு பேசி வரலாறு பேசுறேன்னா, இந்த வரலாற்றுக்கே சொந்தக்காரனா இருக்கிற எத்தனை ஆயிரம் பேர்கள் என்னென்ன பேசணும்? என்னமோ நான் கட்டமைச்சிட்டேன், நான் பிம்பத்தை உருவாக்கிட்டேன், நான் பெரிய இதை உருவாக்கி இந்த நாட்டையே காப்பாத்திடுவேன். என்ன கிளிப்பு? நீ என்ன கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இந்த நாட்டின் மக்கள் உங்கள் நம்பியதற்காகவே அழிக்கப்பட்டவர்கள். அதற்கு உதாரணம் இந்த பட்டினப்பாக்கத்துல இந்த ஸ்லம் ஏரியாஸ்ல காலி பண்றீங்களே, அந்த மக்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு செலுத்தார்கள். அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, திமுக வாக்கு செலுத்தினப்பா, என்னை தூக்கி வெளியே போட்டேன். அப்புறம் திமுக வாக்கு செலுத்தினா உன்னை தூக்கி வெளியே தான் போடுவான், நான் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைப்பேன். அதனால் சொல்கின்றேன், நீங்கள் வாக்கு செலுத்தும் போது சிந்தியுங்கள், சிந்தித்து உங்கள் வாக்கை மாற்றுங்கள். சகாயம் அவர்கள் உள்ளே வந்திருக்காருன்னு சொல்றீங்களா, அவர் நிறைய நிலக்கரி ஊழல்கள் எல்லாமே கொடுத்திருக்காரு. அந்த இன்னைக்கு ஏன் விசாரிக்க முடியலன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, இந்த விசாரணைக்கு உள்ள ஆதாரங்களே இல்லை. நிச்சயமா சகாயம் அவர்கள் தேர்வு செய்கின்ற இடம் தேர்வு செய்துட்டார் அப்படின்னு தான் நம்மளுக்கு தகவல். அது தாவேக கட்சி தான், அவரு இணைய போறாரு. கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு இது ஒரு பலமாக இருக்கும். ஏன்னா அதை தாண்டி இன்னைக்கு அவங்க சொல்லும் போது கூட அந்த விசாரணை நடத்த மாட்டாங்க, விசாரணை பண்ண மாட்டாங்க, மத்திய அரசு துரிதப்படுத்தணும். மத்திய அரசு துரிதப்படுத்துறதுக்கு ஆதாரமே இல்லை. 1,76,000 கோடி காற்றில் மட்டும் ஊழல் செய்ய முடியும். ஊழல் செய்தவர்களுடைய தீர்ப்பை வாசிக்கும் போது நீங்க எல்லாம் கேட்டிருக்கணும். இன்னைக்கு இவர்கள் எல்லாம் விடுதலை ஆகிறார்கள்.
நான் என்னுடைய நீதிமன்ற கதவுகளை திறந்து வைத்திருந்தேன். என்றாவது ஒரு நாள் காத்தில் கூட இவர்களுக்கு எதிராக சாட்சி வரும், வரவில்லை. அதனால் இவர்களுக்கு தீர்ப்பளிக்கிறேன்னு சொன்னார். நீ தப்பே பண்ணலன்னு சொல்ல, நீ தப்பு பண்ணது அந்த நீதிபதிக்கு தெரியும். ஆதாரங்களை நீங்கள் அதே காங்கிரஸை வைத்து அளித்தீர்கள். அதனால் மீண்டும் அந்த வழக்கு காத்திருக்கு. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு விரைவில் வரும். நிச்சயம் கனிமொழி அவர்களும் ராசா சிறைக்கு போவார். இதுதான் உங்களுக்கு சொல்ற இறுதி. அரசியல் குறித்தும் சினிமா குறித்தும் பல்வேறு கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்கையும் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். உங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். டிவி கூட நிறைய இணைச்சிட்டீங்க. டிவிக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். டிவிக்கு ஒரு ஸ்பைனா நான் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப பிஜேபி தான் சார் நீங்க வரணும்னு ஆசைப்படணும் இல்லைங்க. டிவிக்கே உடைய ஆதரவாளராக தான் நான் பேசுறேன் தவிர டிவிக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறோம். எதுக்கு வரணும்னா எங்க கூட்டணிக்கு வரணும். சரிங்க, அதுக்காக தான் நாங்க பேசுறோம். கண்டிப்பாக அண்ணன் நல்ல முடிவு எடுப்பார். நிச்சயம் களம் மாறும், எல்லா களங்களுக்கும் தீர்வு வரும். அது இதோடைய அச்சாரமாக இந்த பேட்டியை வச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.